படையாண்டா மாவீரன் சொல்லிட்டு ஒரு ஃபிலிமு நம்ம கௌதமன் டைரக்டர் அவங்க டைரக்ட் பண்ணி விகே ப்ரொடக்ஷனுங்கிற பேரில் வந்திருக்குது. எனக்கு காடுவெட்டியாரை வச்சு படம் எடுக்கிறாங்கிறது ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் இதில் திடீர்னு வந்து என் கணவரை வந்து இதில் வந்து ஒரு அரசியல் சம்பந்தமாக ஒரு சீன் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அது திடீர்னு என்னுடைய பார்வைக்கு வருகிற போது தான் இப்படி ஒரு செய்தி வந்ததுனால நான் வந்து சென்னை ஹைகோர்ட்டை நாட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டேன். அதனால் இப்போது நான் சென்னை ஹைகோர்ட்டில் நான் கேஸ் போட்டிருக்கேன். அந்த கேஸு நாளைக்கு விசாரணை இருக்குது. அது சம்பந்தமாக தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சந்தித்து பேச வேண்டும் என்று வந்திருக்கேன். என்ன செய்தினா, என் கணவர் வந்து காட்டில் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் உண்மையாக பார்த்தீங்கன்னா காவேரி பிரச்சனைக்காக மிகப்பெரிய அளவில் இங்கே தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிகளும் செய்யாத ஒரு விஷயத்தை என் கணவர் கர்நாடக தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டு அந்த மக்களுக்காக அந்த எல்லையில் ஒரு எல்லைச்சாமியாக அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கார். ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இன்றைக்கி வந்து வீரப்பனை ஒரு கடவுளாக சாமியாக கும்பிடுறாங்க. அதே மாதிரி அவருடைய நினைவிடத்துக்கு வன்னிய சமுதாயம் வன்னிய சமுதாய மக்கள் வராங்க. பட் அவங்க மட்டுமல்ல, பிற சமூக மக்களும் பிற மதத்தினர் சாதியினர் எல்லா மொழி மற்ற கன்னட மொழி பேசுகிறவங்க கூட சில பேர் என் கணவர் வந்து இன்றைக்கி சமாதியில் வணங்கிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து திடீர்னு வந்து ஒரு 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 இதுக்குள்ளே வந்து ஒரு அரசியல், அப்படிப்பட்ட அரசியல் அவர் கையில் எடுக்கலை. பட் அது காடுவெட்டி குரு வந்து சந்திச்சாருங்கிற ஒரு செய்தி வச்சுருக்காரு. ஆனால் அந்த மாதிரி அவர் சந்திக்கவும் இல்லை. என் கணவர் அப்படி ஒரு சாதிக்கான அரசியலும் அவர் பண்ணலை. அவர் பொதுவாக வந்து எல்லா மக்களையுமே அந்த பகுதியில் எந்த மக்களுக்கு அதிரடிப்படையால் அநியாயம் நடந்துச்சோ, அட்டூழியங்கள் நடந்ததோ, கன்னடர்களால் எந்த தமிழர் மக்களுக்கு என்ன நடந்ததோ அதை பற்றி மட்டும்தான் அவர் ஒரு பப்ளிக்கில் அவர் செய்த சில செயல்கள் மக்களுக்கானதாக செஞ்சாரே தவிர இவங்களுக்கு அவங்களுக்குன்னு அதை செய்ய கிடையாது. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏற்கனவே கௌதமன் வந்து மக்கள் தொலைக்காட்சியில் சந்தனக்காடுன்னு ஒரு சீரியல் எடுத்தார். அதுக்கும் நான் வழக்கு போட்டு மக்கள் தொலைக்காட்சி வந்து உடனடியாக அந்த ஹைகோர்ட்டில் போய் அந்த தடையை உடைச்சிட்டு அவங்க வந்து வெளியிட்டாங்க. பிறகு என்னோட கணவரை மட்டும் காட்டிக்கலாம், மனைவி குழந்தைகளை காட்டக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தாங்க. அதையும் மறுபடியும் ராமதாஸ் ஐயா கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னதுனால இதே காடுவெட்டி குரு விட்டு கூப்பிட்டு தான் எங்களை பேசி எங்களை எந்தவித எங்களுக்கு நஷ்டீடும் கொடுக்காம அவங்க ஐயா எனக்கு வார்த்தை கொடுத்தது உங்கள் குழந்தைங்கள படிக்க வச்சு வேலை வாங்கி தரேன்னு வார்த்தை கொடுத்தாங்க. அதையும் அவங்க செய்யலை, அதையும் தவற விட்டாங்க. அந்த சந்தனக்காடு முழுசாகவே என்னை ஏமாற்றி ஒரு எந்த விதமான எங்களுக்கு அதனால் எந்த பயனும் கிடையாது. அவங்க தான் பயனடைஞ்சாங்க. அதனால் அவங்க டிவி வந்து விளம்பரமாச்சு. அவங்க தான் அதை வச்சு இன்னை வரைக்கும் அரசியலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இது கௌதமுக்கு ஏற்கனவே நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் மக்கள் தொலைக்காட்சியிலேயே. அப்படி இருக்கும்போது இதை வந்து முறையாக எங்ககிட்ட அனுமதி பெற்று நான் இருக்கேன், என் குழந்தைங்க இருக்கிறாங்க, என் கணவருக்கு பிறகு நாங்கள் இருக்கிறோம், இந்த சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். முறையாக வந்து எங்ககிட்ட ஒரு அனுமதி வாங்கி தான் அவர் பண்ணியிருக்கணும். இதை தவறி இருக்கிறார். நான் வந்து இப்போ காடுவெட்டி குருவுக்கு எதிராகவோ அல்லது வன்னிய சமுதாய மக்களுக்கு எதிராகவோ நான் இந்த வழக்கை நான் தொடங்கலை. என் கணவரை எங்ககிட்ட அனுமதி பெறாமல் எதுக்கு எடுத்தீங்கிற கேள்வி தான் நான் கோர்ட்டில் வச்சுருக்கேன். அது வந்து கோர்ட்டு வந்து எங்களுக்கு நியாயம் கொடுக்கணும். எங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது. ஏன்னா அவருடைய வாழுங்காலத்தில் நாங்கள் பல்வேறு பிரச்சனைகள் சந்திச்சிருக்கிறோம். அதிரடிப்படையால் பல வழக்குகளை வாங்கியிருக்கிறேன், பல செயல் தண்டனைகளை அனுபவிச்சிருக்கிறோம். அதை அவர் சார்ந்த கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் அவர் பேரை வைத்து எல்லாரும் இவர் கௌதமு மட்டுமல்ல, இவங்க மக்கள் தொலைக்காட்சியில் எடுத்த பிறகு தான் ராம்கோபால் வர்மா எடுத்தார். அதன் பிறகு ஏமார் ரமேஷ் வனயுத்தன்னு ஒரு படம் எடுத்தார். அது மிகப்பெரிய எங்கள் புருஷனை வந்து தப்பாக சித்தரிக்க காட்டப்பட்டது. அதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் வழக்கு நடத்தினேன். நிறைய சீன்களை வந்து ரொம்ப மோசமாக என் கணவர் சித்தரித்து காட்டினாங்க. அதில் வந்து ஒரு 30-40 சீனை நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் ப்ரீஸோ 2 டைம் போட்டு காட்ட சொல்லி அந்த சீனெல்லாம் கட் பண்ண வச்சோம். அவ்வளோ ஒரு பெண்ணாக இருந்து நான் இவ்வளோ போராட்டத்தை என் கணவருக்கு பிறகு நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். இவங்க வந்து இந்த சமூகத்து மேலே அக்கறை இருக்கிறவங்க, இவங்க இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடியங்க, இவங்க வந்து முறையாக எங்ககிட்ட அனுமதி வாங்கி செஞ்சாதானே பிற மொழி பேசுகிறவங்க வந்து அந்த தவறை செய்ய மாட்டாங்க. இவங்களே இந்த தவறை செஞ்சால் அப்புறம் பிற மொழி இவங்க வந்து வீரப்பனை வச்சு நாங்கள் நல்லா தான் பண்ணணும்னு வெளியே சொல்லிக்கிறாங்க. ஆனால் இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட என் பிள்ளைகள வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் என் கணவருடைய நற்பெயருக்கு
களங்கப்படுது. ஏன்னா நாளைக்கு இன்னொரு கன்னடத்துக்காரனோ இல்லை கேரளாக்காரனோ ஆந்திராக்காரனோ வந்து வீரப்பனை வச்சு தப்பாக சித்தரித்து காட்டுறாங்க மக்கள் மத்தியில். இந்த ஒரு சூழலுக்கு தான் நாங்கள் வந்து இது வழக்காக நாங்கள் எடுக்க வேண்டிய. யார் இனிமேல் யார் எடுத்தாலும் நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யாரும் எதிர்க்காலாம் இல்லை. ராமதாஸ் ஐயாவே எதிர்த்து நான் கோர்ட்டுக்கு தான் போனேன். மக்கள் தொலைக்காட்சியில் என்னுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் இனிமேல் யார் எடுத்தாலும் நானே இல்லைனா கூட என் பிள்ளைங்க 2 பேரும் இனிமேல் விடமாட்டாங்க. கண்டிப்பாக இந்த யார் எடுத்தாலும் இனிமேல் நாங்கள் இருக்கிறோம். எங்ககிட்ட முறையாக அனுமதி பெற்று தான் எடுக்கணும். அதே மாதிரி காடுவெட்டி குருவு ஒருபோதும் என் கணவர் சந்திக்க கிடையாது. அப்படிப்பட்ட அரசியல் எங்கள் வீட்டுக்கார் வந்து பேசவும் கிடையாது. ஒரு பேசாத நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு என் கணவரை சந்தித்தவர்கள் நான் உலகத்துக்கே தெரியும். கொளத்தூர் மணி போய் சந்தித்தார், அதுக்காக அவர் பல வழக்கு வாங்கியிருக்கிறார். அதே மாதிரி நக்கீரன் கோபாலுக்கு போய் சந்தித்தார், அவரும் வழக்கில் வீரப்பன் வழக்கு வாங்கியிருக்கிறார். அதே மாதிரி சுப இளவரசன் போய் சந்தித்தார், அவர் பல வழக்குகள் வாங்கியிருக்கிறார். இப்போ முத்துக்குமார் டீமில் மாற இவங்கெல்லாம் போனாங்க, அவங்களாம் வழக்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவரை போய் சந்தித்தவங்கள யாருமே காவல்துறை கூட கிடையாது. எல்லாத்துக்குமே வழக்கு போட்டு அது ஆதாரமாக இருக்குது. இப்போ காடுவெட்டி குருவை சந்திச்சாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இதை வந்து ஒரு பொய்யான செய்தி. இவர் வந்து கடைசி நேரத்தில் இந்த படம் ஓடாது, வீரப்பனை எப்படியாவது உள்ளே எடுத்து வச்சாதான் ஓடுங்கிறதுக்காக வேண்டி ஒரு என் கணவர் வந்து ஒரு விளம்பர காட்சியாக பயன்படுத்தியிருக்கிறார். இது மிகப்பெரிய தவறு. இது அவர் உணர்ந்து எங்களுக்கு வந்து முறையான பதிலை எங்களுக்கு கோர்ட்டில் கொடுக்கணுங்கிறதான் இந்த ப்ரெஸ் மீட்டு. அதே மாதிரி சென்னை ஹைகோர்ட்டு எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு நாங்கள் எதற்காக இந்த வழக்கு இப்போ போட்டிருக்கோம், எதுக்காக எதிர்க்கிறோங்கிறத புரிஞ்சு எங்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நான் நீதிமன்றத்தை தான் நம்புகிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து எங்களை வந்து ஒரு 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 காட்சி பொருளாக தான் பார்க்குறாங்களே தவிர என் கணவர் வீரப்பணி ஆகட்டும், எங்களை என் குடும்பத்தை ஆகட்டும். ஆனால் இதுக்கு பின்னாடி இவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்தித்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறது யாரும் உணரல. என் கணவர் காட்டில் இருந்து வாழ்ந்தார். தன் குடும்பத்துக்குன்னு அவர் எதுவுமே செய்துட்டு போக கிடையாது. அவருடைய பேரை தவிர வேறு எதுவுமே விட்டுட்டு போக கிடையாது. அவருடைய பேரை வச்சு இங்கே இருக்கிறவங்க அரசியல் பண்ணுறாங்க. இல்லைன்னா வந்து அவர் பேரை வச்சு படம் அவரை நல்ல விதமாக நாங்கள் காட்டுறோங்கிற பேரில் அவங்களும் ஒரு கமர்ஷியலாக தான் இந்த வியாபாரமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படிங்கும் போது எங்களுடைய முறையாக எங்களுடைய காப்பிரைட்டுங்கிற முறையில் எங்களுக்கு முறையாக எங்கள்கிட்ட அனுமதி பெற்று தான் யாராக இருந்தாலும் பண்ணணும். அதுதான் முறை. அதை தவற விட்டு எங்களை வந்து இப்போ இந்த செய்தி கூட பல பாமக இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க, நீ சாதிக்கு எதிராக பேசுகிற, சாதிக்கு எதிராக பண்ணுறேங்கிறாங்க. நான் ஜாதிக்கு எதிராக நான் பண்ணலை. என்னுடைய உரிமையை நான் கேட்குறேன். என் புருஷனை கல்யாணம் பண்ணி நான் 2 பிள்ளைகளை பெற்று நான் பட்ட கஷ்டங்கள் அது கடவுளுக்கு தான் தெரியும். எஸ்டேட் போலீஸ்னால எவ்வளோ சித்திரவதையை நான் அனுபவிச்சிருக்கிறேன், எத்தனை அடி ஜெயிலு அனுபவிச்சிருக்கிறது அது எனக்கு தான் தெரியும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அதோட கஷ்டம் தெரியாது. அதனால் நான் தான் பேச முடியும். என்னுடைய கஷ்டத்துக்கு என்னுடைய புருஷனுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், என் பிள்ளைங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்கிறது நாங்கள் தான் பேச முடியும். இன்னொருத்தர் வெளியில் இருக்கிறவங்க வந்து யாரும் பேச முடியாது. ஏன் என்னுடைய உரிமை நான் யாராக இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாது. அது எப்படியாப்பட்ட கடவுளே வந்தால் கூட என் உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுனால தான் நான் வந்து வழக்கு யார் எடுத்தாலும் நான் அதை எதிர்ப்பு தெரிவித்து நான் வழக்கு போடுறேன். அதனால் இதை வந்து யாரும் வந்து யாருடைய மனதை புண்படுத்தவோ இல்லை யாரையும் புறக்கணிச்சோ நான் பேசணுங்கிற ஒரு சூழலில் நான் வந்து இந்த வழக்கு போடலை. எனக்கு நியாயமாக என் கணவருக்கு பிறகு நாங்கள் வாரிசு இருக்கிறோம். எங்களுக்கு முறையான எங்களை வந்து அணுகி அவங்க முறையாக அவங்க அனுமதி பெறாமல் பண்ணினதை நாங்கள் எதிர்த்து கேஸ் போட்டிருக்கிறோம். அந்த வழக்கு வந்து நாளைக்கு விசாரணை இருக்குது. நல்ல முறையாக எங்களுக்கு இந்த சென்னை ஹைகோர்ட்டு எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறேன். இதுக்காக தான் நான் பத்திரிகையாளரை சந்திக்க வந்த விஷயம். ஆமாம், இப்போ இதில் ஒரு சீனு வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு சீனு வந்து என்னென்னா அது வந்து ஒரு கொஞ்சம் ஜாதி அரசியல் மாதிரி தான் அதில் ஒரு டைலாக் வச்சிருக்கிறாரு. பட் அது வந்து அந்த மாதிரி இல்லை. இருந்திருந்தா வச்சிருந்தா கூட பரவாயில்லை. பட் வீரப்பனாருங்கிறவர் வந்து அனைத்து சமுதாய மக்களும் இன்றைக்கி அவரை வந்து எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. எல்லாருமே அவரை வந்து நினைவிடத்தில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை மாவட்டங்களுக்கு அத்தனை மாவட்டங்கள்லேருந்து அனைத்து சமுதாய மக்களுமே அங்கே வராங்க. கர்நாடகாவிலேருந்து கூட கன்னட மொழி பேசுகிற வெறியர்கள் மட்டும்தான் அவரை புறக்கணிக்கிறாங்களே தவிர அங்கே கன்னடருக்கு கூட சாதாரண பாமர மக்கள் வந்து அவரை கடவுளாக நினச்சி தான் கும்பிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கிற போது வந்து அவரை ஒரு இதுக்குள்ளே வந்து முடக்கிற மாதிரி எங்களுக்கு இதாகுது. அதுதான் காடு வெட்டியார் என்றைக்குமே சந்தித்தது கிடையாதுங்க. காடு வெட்டியாரை எப்பயுமே சந்தித்ததும் கிடையாது, அவங்களுக்கு பேச்சுவார்த்தையும் கிடையாது. அது இப்போ கௌதமன் வச்சிருக்கிற செய்தி வந்து இது ஒரு கற்பனை செய்தி தான். அவர் வந்து போய் பார்த்த மாதிரி இவராக யூகிச்சு வச்சிருக்கார தவிர அது உண்மை கிடையாது.
அதாவது ஜிகே மணியை சொன்னால் கூட ஒரு வகையில் அவர் அந்த அந்த பகுதியில் வாழ்ந்தார். அங்கே எல்லாம் அவங்க ஒரு சொந்த பந்தம் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அது கூட நான் ஓகேன்னு ஏற்றுக்குவேன். ஆனால் காடு வெட்டியாருக்கு என் கணவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஆமாம்மா, முழுக்க முழுக்க என் கணவரை கடைசியாக அதுவும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சீனில் அதில் வந்து வைக்க கிடையாது. ஒரு விளம்பரத்துக்காக இவரை எல்லா இதுலேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இவருடைய போஸ்டர் தான் முக்கால்வாசி வச்சுருக்காரு. சாதிய இல்லை, அந்த இளைஞர்கள் வந்து எனக்கு வந்து சட்ட போராட்டங்களுக்காக எந்த உதவியும் செய்யலை. பட்டு அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சில பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. என் குழந்தைங்கள் படிக்கும் காலத்தில் தனிப்பட்ட அவங்களுடைய தனிப்பட்ட உணர்வால் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது. அதே சமயத்தில் அவருடைய நினைவிடத்துக்கு வருஷம் வருஷம் வந்து நினைவஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க. மற்ற அந்த மேல்மட்டத்தில் இருக்கிறவர்கள் வரதில்லை. பட் சாதாரண பாமர மக்கள் கண்டிப்பாக வந்து போகிறாங்க. இல்லை, அது வந்து நீதிமன்றம் என்ன முடிவு, நாங்கள் வந்து இது மாதிரி என் கணவரை வந்து இப்படி வந்து எங்களோட அனுமதி இல்லாமல் இப்படி பண்ணியிருக்காங்க, இதுக்கு எங்களுக்கு நியாயம் வேண்டும், எங்களோட அனுமதி பெறாமல் எதுக்கு எடுத்தாங்கங்கிறது தப்பான ஒரு இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து ஜட்ஜிக்கிட்ட ஒரு பதில் வச்சுருக்குறோம். அது நீதிமன்றம் பார்த்து எங்களுக்கு என்ன நியாயம் வழங்குதோ அதுக்கு அதன் அடிப்படை. சாதகமாலாம் இல்லை. இதில் வந்து என்னென்னா, இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா காடு வெட்டியாரை வச்சு தான் முழு படமும் அதில் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து இவர் ஒரு சீனு வச்சதுக்கு காரணம் வந்து என்னென்னா, இவருடைய இந்த படத்தை வந்து பெருசாக ஏதாவது பண்ணணும், விளம்பரப்படுத்தி ஓட்ட வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. அது தெளிவாக தெரியுது நமக்கு. அது ஏன் எங்களை வந்து ஒரு விளம்பர காட்சா மட்டும் நீங்கள் பார்க்குறீங்கிறதான் என்னோடய கேள்வி. அது வந்து அதுவும் வந்து என் புருஷன் வந்து ஒரு அப்படி ஒரு அரசியலே பண்ண கிடையாது. அவர் ஃபாரஸ்ட்டில் இருந்துட்டு இப்படி வந்து ஒரு அரசியலே அவர் பண்ண கிடையாது. பண்ணாத ஒரு அரசியலை இப்படி தான் பண்ணனாருங்கிறது கொண்டாந்து சித்தரித்து கட்டுறது அது தப்பு இல்லையா? ஏன்னா அவர் வந்து காட்டில் உள்ளே இருக்கிற வரைக்கும் கர்நாடகத்தில் வாழும் தமிழர்களுக்கு பாதுகாப்பாக அரணாக நின்றுருக்கிறாரு. அதே சமயத்தில் வந்து இங்கே தமிழகத்துலேயும் பல பப்ளிக்கில் தவறாக நடந்த சில போலீஸ் அதிகாரிகளை கூட சொன்னால் அந்த பப்ளிக் மக்களுக்கு சாதாரண பாமர மக்கள்கிட்ட அவங்க என்ன தவறாக நடந்துக்கிட்டாங்களோ அதன் அடிப்படையில் தான் அவர் சில குற்றங்கள் செய்ய வேண்டியது தள்ளப்பட்டார். அதை விட்டால் மறுபடியும் அவர் வந்து காட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அரசியல்லாம் அவர் எதுவுமே செய்ய கிடையாது. செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னு வைக்கிறது எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இல்லை, அவர் தொடர்பு ஒரு செகண்ட் பேசினார் ஃபோனில் தொடர்பு கொண்டு. அவர் என்கிட்ட சொன்னது, ஏன் என்கிட்ட கேட்காம எடுத்தீங்கன்னு நான் கேள்வி கேட்டேன். நான் உரிமையோடு எடுத்தேன் அப்படின்னாரு. அது எப்படி உரிமையாக நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும்? உரிமையோடு எடுக்கிறதுக்கு எப்படி? நாங்கள் அதுக்கான வீரப்பனுக்கான உரிமையாளர் நாங்கள். இவர் எப்படி நான் உரிமையோடு எடுத்துன்னு சொல்ல முடியும்? அது முடியாதில்லை. அப்படி சொல்லிட்டு தான் ஃபோனை கட் பண்ணிட்டார். சார், யார் இனிமே எடுத்தாலும் எங்ககிட்ட அனுமதி வாங்கி தான் சார் எடுக்கணும். நாங்கள் யாருக்கும் கொடுக்கல, வீரப்பனை பற்றி எடுக்கக்கூடாதுலாம் சொல்லலை. பட் எடுங்க, நல்ல விதமாக எடுங்க, முறையாக எங்ககிட்ட அனுமதி பெற்று எடுங்க. நான் ஏன்னா வீரப்பனுக்குன்னு 2 பெண் பிள்ளைங்க இருக்குது ஆச்சுங்களா, அவருக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறோம். நாங்கள் இல்லாமல் இருந்தால் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் யார் வேணால் எப்படி வேணால் எடுத்து விடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் இருக்கும் போதே என் புருஷனை வந்து தப்பாக சித்தரிச்சு, இப்போ இங்கே வந்து கௌதம் வந்து நான் வந்து வீரப்பனை உயர்வாக தான் காட்டினேன்னு சந்தனக்காடுலேயே சொல்லியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் சந்தனக்காடு சீரியலில் வந்து அவங்க சொல்கிறதே வீரப்பன் ஃபேமிலிக்கு நாங்கள் பெருசாக எல்லாம் உதவி பண்ணிட்டோம், எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோங்கிற மாதிரி வெளியில் பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்க கிடையாது. இன்னொன்று வந்து என்னென்னா, எங்கள் வீட்டுக்கார் வந்து எந்த சூழ்நிலையிலுமே இவரை வச்சு கர்நாடகத்தில் இப்போ ஏஎம்ஆர் ரமேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக சித்தரித்து காட்டுறாரு எங்கள் வீட்டுக்காரர். இப்போ நான் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அதை தடை பண்ணுங்கன்னு கேட்டால் மக்கள் தொலைக்காட்சியில் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க பண்ணியிருக்காங்க, அதை எப்படி அனுமதிச்சாங்க, இப்போ எங்களை மட்டும் கேஸ் போடுறாங்க அப்படின்னு அதை காட்டி இவங்க தப்பிக்கிறாங்க.
இப்போ மொழிவெறி பிடிச்சவங்க நீங்க வீரப்பனை தப்பா சித்தரிச்சு காட்டும்போது ஃப்ரம் த பிகினிங் இந்த படத்தோட ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லா போஸ்டர்ஸ்லயும் வீரப்பன் இருக்காங்க. கௌதமனோட ட்விட்டர் ஹேண்டில் எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லயும் ஒரு கட் அவுட் ஏஐ போஸ்டர் அவரும் வீரப்பனும் வச்சு தான் அவர் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் அவர் இருக்கிற காட்சியே 2 நிமிஷம். ஆனால் எல்லா ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு 2 நிமிஷம் கதாபாத்திரத்தை எல்லா ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் போடுறதுல என்ன யூஸ்? ஸோ தேர்ஃபோர் அவர் வந்து கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவர் ஆக்சுவலாக இதை பண்ணுதே. அண்ட் இது வந்து தெரியும் 2 நிமிஷத்தை வந்து அவர் என்ஓசியோ இல்லாட்டி கன்சென்ட்டோ சம்மதமோ கேட்டிருந்தாக்க இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து நல்ல விதமாக லைட்டில் காட்டல அப்படின்னு தெரிந்தும் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.